அண்மைச் செய்தி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் அந்த மாவட்டங்களில் கனமழையானது தொடர வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக சென்னையில் வானிலை நிலவரம் எவ்வாறு இருக்கும்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றைய தினத்தில் தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாகவும், இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாகவும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று புத்தாண்டு தினமான நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதாகவும், அதிகாலை வேளைகளில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதாகவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் என்பது நிலவும் என்பதாகவும், வெப்பநிலையை பொறுத்தவரை 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது இருக்கும் என்பதாக கூறப்படுகிறது. கனமழையை பொறுத்தவரை இன்றைய தினம் 3 மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழை என்பது இருக்கக்கூடும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்றிலிருந்து 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதாகவும், அதே போன்று 31ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரை 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.